ஒருத்தனை ரேப் கேஸில் நிரூபிச்சுட்டு அவனை வந்து தூக்கில் போடலான்னு தீர்ப்பு வந்துட்டா அவனை ஜெயிலில் தூக்கில் போடாமல் நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போடணும். இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குற ஒரே ரிக்வெஸ்ட். ஏன்னா இந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை ரேப் பண்ண தெரியுமா 3 பேர், 20 வயசு பொண்ணு. ஓகே, அந்த நியூஸோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்குறேன், வயிறு எரியுது. எப்படா அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க? மனசாட்சி இல்லாமல் உன் நாக்கில் நரம்பு இல்லையா, இல்லை உன் கூட யாரும் பிறக்கலையா? அந்த கமெண்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியில் இந்தியாவில் ஒரு நாளைக்கு மட்டும் 86 பெண்கள் ரேப் கேஸ் கொடுக்குறாங்க. அதாவது 86 பொண்ணுங்க அஃபிஷியலாக வந்து ரேப் செஞ்சுட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் அன்அஃபிஷியலாக எவ்வளோ நடக்குது, வெளியில் தெரியது கிடையாது. அண்ட் இவனை கமெண்ட் பண்ண என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த பொண்ணு வந்து மதுரை பொண்ணு கோயம்புத்தூரில் படிக்க வந்திருக்குது, பாய் ஃப்ரெண்ட் கூட ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எங்கேயோ காரில் போயிருந்துருக்கு. அங்கே வந்து 3 பேர் ரேப் பண்ணிருக்காங்க. இவனுங்க அந்த டைமில் இந்த பொண்ணு யாருங்க போக சொன்னது? இவங்க 2 பேர் கசமசா பண்ண போய் இப்போ ஒருத்தனை பண்ண போய் 4 பேரை பண்ணிட்டு வந்திருக்கா, அரிப்பு எடுத்து போயிருக்கா. ஏண்டா அந்த பொண்ணும் அந்த பையனும் என்ன அங்கே பண்ணியிருந்தாலும் அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். அது பேர் தான் கன்சென்ட், விருப்பம். அதை பற்றி பேச எவனுக்குமே உரிமை கிடையாது. இந்த 3 பேர் ரேப் பண்ணான்னு தெரியுமா, அவனை வந்து நடு ரோட்டில் தொங்க விட்டு அந்த வீடியோ போடணும். ஏன்னா ஒருத்தன் தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நியூஸாக வெளியில் போகும். இதுவே நீ வீடியோ எடுத்து போட்டோன்னா அதை பார்க்குற ஒவ்வொருத்தவனுக்கும் நாளைக்கு உறுத்தும், பயப்படுவான். இவனை அந்த கேஸை ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. அண்ட் இன்னொரு தப்பான மெசேஜ் நிறைய பரப்புறாங்க. என்ன தெரியுமா, கொல்கட்டாவில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க போன மாதம். சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, விசாரிச்சுட்டு இருக்கோம், இந்த பொண்ணு 11 மணிக்கு ஏன் வெளில போச்சுன்னு தெரியல ஹாஸ்டலில் விட்டு. மேடம், நீங்கள் எது இந்த விஷயத்தை நீங்கள் நியூஸ் ப்ரெஸ்லேயே போல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வேர்டை நீங்கள் என்னத்தம் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க? இந்த டைமுக்கு மேலே இந்த பொண்ணு வெளில போனால் ரேப் பண்ண தான் படுவாங்க. ஒரு சொசைட்டிக்கு ஒரு நீங்களே வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறீங்க. ஒருத்தவங்க வந்து எத்தனை மணிக்கு வெளில போகிறாங்க, யார் கூட போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்ற யாருக்கும் அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. இதை பாதுகாக்க தான் கவர்மெண்ட்டும் போலீஸும் இருக்குது. நீங்கள் கொடுக்குற மெசேஜை ஃபஸ்ட் தப்பு. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, இதுக்கு தான் வி ஆர் கோயிங் பேக்வேர்ட்ஸ் கைஸ், பின்னாடி போயிட்டு இருக்கோம். உடனே இது என்னத்தமாவும் வீட்டிலலாம், நம்ம பொண்ணு அவ்வளோ தூரம் படிக்க வைக்காத, அவ்வளோ தூரம் அனுப்பாத, ஏதோ ஆகிட போகுது, பயந்து பஸ்ஸில் போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது எங்கே பயந்து போகிறாங்க. அந்த பஸ்ஸில் அப்படி கை 2 உராசும் போது உனக்கு என்ன அல்ப சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரில. ஏன்டா இவ்வளோ கேவலமாக அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து அவனுங்களை முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஐடியெலாம் கிரியேட் பண்ண தெரியுமா, அவனுங்க மொத்த பேர் ஆதார் கார்டு வாங்கி தான் ஐடியை கிரியேட் பண்ணுவோம். இவனுங்களை முதல்ல பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டால் சொசைட்டி உருப்பிட்டுரும். வயிறு எரியுது. 86 கேஸ் ஒரு நாள் ரிஜிஸ்டர் ஆகுது. ஆனால் எத்தனை நியூஸில் வருது? வைரல் ஆகிற 1 2, அதுவும் நியூஸோட ஆதாரத்துக்கு தான் வருது. பாக்கி கேஸில் என்ன ஆகுது? இமேஜின் பண்ணி பார்த்தீங்களா? பிஸ்ட் ஆஃப் வித் திஸ் சொசைட்டி கைஸ், பிஸ்ட் ஆஃப். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். தட்ஸ் இட்.